Hi everyone, welcome to Zero Gravity. Zero Gravity Science and Technology Edutainment. தமிழ்நாடு போலீஸ் கிரைம் இப்போ புதுசா ஒரு ஸ்கேம் எவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற அட்வைஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஜம்ப் டெபாசிட் அப்படின்னு ஒரு ஆன்லைன் ஸ்கேம் உங்க பாக்கெட்டை அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. அதோட டீடைல்ஸ் இன்னும் கொஞ்சம் கிளியரா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜம்ப் ஸ்கேம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜம்ப் டெபாசிட் ஸ்கேமோட மெயின் டார்கெட் யூபிஐ யூசர்ஸ் தான். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ற யூசர்ஸ் தான் இதுக்கான டார்கெட். ஸ்கேமர்ஸ் உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு 5000 rupees டெபாசிட் பண்ணுவாங்க. இதுக்கு மேல ஃபன் அண்ட் கேம் ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா மணி வந்துருச்சா, ஜாக்பாட் அப்படின்னு நீங்க நினைச்சு அந்த 5000 வந்த உடனே உங்க அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ண ரெடியா இருப்பீங்க. பேலன்ஸ் செக் பண்ண டைம்ல 5000 rupees உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே ஸ்கேமர்ஸ் உங்க டெபாசிட் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்றதுக்காக ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க. 5000 ரூபாய் வந்த அதிர்ச்சியில நீங்க உங்களோட பேலன்ஸ் செக் பண்ண உங்களோட பின் அல்லது செக்யூரிட்டி கோடை நீங்க என்டர் பண்ணுவீங்க. அதை யூஸ் பண்ணி உங்க அக்கௌண்ட்ல இருந்து அனுப்புன 5000 போக எக்ஸ்ட்ராவா ஒரு பெரிய அமௌண்ட்டை அவங்க என்டர் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து உங்க மணியை அவங்க திருடிடுவாங்க. ஸோ இந்த ஸ்கேம் இப்போ ரொம்ப பாப்புலரா நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இதைத்தான் சைபர் கிரைம் பிரான்ச் வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்கேமை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டடா எதுவும் அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே பேலன்ஸ் செக் பண்ணக்கூடாது. மினிமம் 15 to 30 minutes வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டெபாசிட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஏன்னா வித்ட்ராக்கான ரெக்வஸ்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா அது 15 to 30 minutesக்குள்ள அது எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ அவங்களால நம்மளோட அமௌண்ட்டை திருட முடியாது. யூபிஐ ரூல்ஸ் எல்லாமே டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரியான செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. NPCI நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லேட்டஸ்டா கொஞ்சம் சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யூபிஐ லைட் ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன் லிமிட் 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாயா மாற்றிருக்காங்க. வேலட் டோட்டல் லிமிட் 2000 இருந்து 5000 மாற்றிருக்காங்க. ஆட்டோ டாப் அப் ஃபீச்சர் யூபிஐ லைட் வேலட்ஸ்க்கு ஆட்டோ ரீலோட் பண்ண ஒரு நல்ல ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. யூபிஐ 123 பே அப்டேட்ஸ் டிரான்சாக்ஷன் லிமிட் 5000 இருந்து 10,000க்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. 400 மில்லியன் ஃபீச்சர் ஃபோன் யூசர்ஸ்க்கு இந்த சேஞ்ச் ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்க போகுது. இனி யூபிஐ 123 பே யூஸ் பண்ணி ஃபோனில் 10,000 வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் நம்மளால. சேஃப்டி டிப்ஸை இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். அன்எக்ஸ்பெக்டடாக டெபாசிட்ஸ் எதுவும் வந்தால் அலர்ட்டாக இருங்க. பின் ஆர் கோடை ஷேர் பண்ணாதீங்க யார்கிட்டையும். ரெகுலராக அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனை மானிட்டர் பண்ணுங்க. டவுட் இருந்தால் சைபர் கிரைம் விங்குக்கு இம்மீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த அப்டேட்ஸோட நீங்கள் சேஃப்டியை மெயின்டைன் பண்ணுங்க. அவேர்னஸ் தான் ஸ்கேம்க்கு பெஸ்ட் கவுண்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் அவங்களும் இதே மாதிரி விழிப்புணர்வாக இருப்பாங்க. இது நீங்கள் அவங்களுக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.